வணக்கம். தமிழகத்தின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிச்சத்துக்கு வந்த பட்டளந்த விவகாரம், கோட்டபாய பக்கம் திரும்பும் குற்றச்சாட்டுகள், சிகிரியாவை பார்வையிடச் சென்ற பிரித்தானியர் மரணம், புலனாய்வு பிரிவுடன் சேர்ந்து இயங்கி வரும் முஸ்லிம் இளைஞர்கள், கடும் அச்சத்தில் முஸ்லிம் மக்கள், முக்காடு அணியாத பெண்களை ட்ரோன் மூலம் கண்காணிக்கும் ஈரான் அரசு, ஐநா வெளியிட்ட அதிர்ச்சி தகவல், மறக்க முடியாத பரிசை கொடுத்த டோனி, நிகழ்ச்சியில் அஸ்வின். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். பட்டளந்த கொலைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மட்டுமல்ல, மாத்தளை கொலைக்கு கோட்டபாய ராஜபக்சவிடமும் விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டுமென முன்னணி சோசலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புபுது ஜெயக்கொட கூறியுள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த புபுது ஜெயக்கொட, இந்த குற்றவாளிகளுக்கு நேரில் கண்ட சாட்சிகள் உள்ளனர், இனி யாரையும் கொல்லாதீர்கள், இந்த குற்றங்களுக்கு எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கையில் விசாரணை ஆணையங்களை நியமிப்பதற்கு 2 சட்டங்கள் உள்ளன. ஒன்று 1948 இயற்றப்பட்ட சட்டம், 1978 இயற்றப்பட்ட ஜனாதிபதி சிறப்பு விசாரணை ஆணைய சட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு சட்டம் உள்ளது. 1948 சட்டம் அந்த ஆணையங்களுக்கு சமூக உரிமைகளை ஒழிக்கும் அதிகாரத்தை வழங்கவில்லை. அந்த அதிகாரம் 1978 சட்டத்தின் பிரிவு 9 ஆணையங்களுக்கு வழங்கப்பட்டது. சந்திரிகா தனது நண்பரை காப்பாற்றும் முயற்சியில் புதிய 1978 சட்டத்தின் கீழ் அல்லாமல் 1948 சட்டத்தின் கீழ் பட்டளந்த குற்றங்களை விசாரிக்கும் ஆணையத்தை நிறுவினார். எனவே பட்டளந்த விசாரணை ஆணையத்துக்கு சமூக உரிமைகளை ஒழிக்கும் அதிகாரம் இல்லை. தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை ரணிலுக்கு எதிரான அரசியல் பழிவாங்கல் அல்ல. அந்த உணர்வில் நாங்கள் தலையிடவில்லை. பல்லாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளை கொன்றவர்களை நாங்கள் விரும்பினால் மன்னிப்போம். அது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் நாங்கள் என்ன கேட்கின்றோம்? நாங்கள் கேட்பது என்ன? நடந்தது என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும். பட்டளந்தவில் கொன்ற ரணில் விக்ரமசிங்கவை மட்டுமல்ல, மாத்தளை விஜய வித்யாலயாவில் நடந்த கூட்டு புதைக்குழிக்கு பொறுப்பானவரும் அப்போது மாத்தளை இராணுவத்தின் தளபதியாக இருந்தவருமான கோட்டபாய ராஜபக்சவையும் கைது செய்ய வேண்டும். இப்போது இறந்து எலும்புகளாக மாறியவர்களிடம் அந்த நபர் இனி உயிருடன் இல்லை ஒரு சாரார் கூறலாம். அப்படியென்றால் அவர்களுக்கு நீதி வழங்குபவர்கள் யார்? குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்து விசாரணையை தொடங்குங்கள். எனவே முதலாவதாக ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யுங்கள். அவரை கைது செய்து விசாரணையை தொடங்குங்கள். இந்த விடயத்தில் முழு விசாரணையை நடத்தவும், சந்தேக நபர்களை கைது செய்து வழக்கு தாக்கல் செய்யவும் குற்றப்புலனாய்வுத் துறைக்கு ஜனாதிபதி உத்தரவிடலாம். எங்களுக்கு தெரிந்தவரை டக்ளஸ் பீரிஸ் இதில் மற்றும் ஒரு குற்றவாளி. அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு தெரிந்த அனைத்து தகவல்களின்படியும் அவர் இறக்கவில்லை, உயிருடன் இருக்கிறார். அவர் உயிருடன் இருக்கும் போது இறந்துவிட்டதாக முறைப்பாடளித்தமை ஒரு பிரச்சினை. இவற்றை கருத்தில் கொண்டு நடவடிக்கையை முன்னெடுங்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். சிகிரியாவை பார்வையிடச் சென்ற வெளிநாட்டவர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். 78 வயதுடைய பிரித்தானிய நாட்டவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரது உயிரை காப்பாற்ற கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் அவரை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு சதிகள் அசம்பாவிதங்களின் ஊடாக அனுர அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு அசம்பாவிதங்களின் பொறுப்பு இறுதியில் கிழக்கில் வாழ்ந்து வருகின்ற முஸ்லிம் சமூகத்தின் மீது மடிமாற்றப்பட்டு விடுமோ என்று அஞ்சி வாழ்கிறது முஸ்லிம் சமூகம். இந்த சதி நடவடிக்கைகளுக்கு கிழக்கில் செயற்பட்டு வருகின்ற சில முஸ்லிம் ஆயுத குழு உறுப்பினர்கள் பயன்படுத்தப்பட்டு விடுவார்களோ என்ற அச்சம் வெளியிட்டு வருகின்றார்கள் கிழக்கு வாழ் முஸ்லிம் மக்கள். உண்மையிலேயே கிழக்கில் இஸ்லாமிய தீவிரவாதம் இருக்கிறதா? முஸ்லிம் ஆயுத குழுக்கள் கிழக்கில் இப்பொழுதும் செயற்பட்டு வருகின்றார்கள் என்று கூறப்படுவது உண்மையா? அரசாங்கம் கூறுவது போன்று கிழக்கில் முஸ்லிம் ஆயுததாரிகள் செயற்படுகின்றார்கள் என்பது உண்மையானால் அந்த ஆயுததாரிகள் யார்? அவர்களது பெயர் என்ன என்பது பற்றி சில ஊடகங்கள் செய்தி பரப்பி வருகின்றன. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் தற்போதைய சென்னை சூப்பர் கிங் அணித்தலைவருமான MS தோனி தனக்கு மறக்க முடியாத பரிசை கொடுத்துள்ளதாக இந்திய அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் தெரிவித்துள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி குறித்து எழுதிய புத்தகத்தின் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது.
இதில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்களாக அஸ்வின், ஸ்ரீகாந்த் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பேசிய அஸ்வின் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் தனதுரையில் மேலும் தெரிவிக்கையில், என்னுடைய 100வது டெஸ்ட் போட்டிக்கு நினைவு பரிசு வழங்கிய டோனி அழைத்தேன். அவரால் வர முடியவில்லை. ஆனால் மீண்டும் என்னை CSKவுக்கு அழைத்து மறக்க முடியாத பரிசு அவர் கொடுத்து விட்டார் என்று மகிழ்ச்சியாக தெரிவித்தார். முன்னதாக பேசிய ஸ்ரீகாந்த், வெங்கட்ராமனுக்கு பிறகு தமிழகத்திலிருந்து இந்தியாவுக்காக உச்சம் தொட்ட ஸ்பின்னர் அஸ்வின் தான். அஸ்வினை டோனி நன்றாக பயன்படுத்தி மெருகேற்றினார். பஞ்சாப், ராஜஸ்தான் என ஒரு வலம் அடித்துவிட்டு அஸ்வின் மீண்டும் சென்னைக்கு வருகிறார் என்று தெரிவித்தார். இத்துடன் தமிழாரத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.